வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். நேற்று இந்த எம்ஜியோட கமாண்ட் ஈவியை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம அதோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அது எந்த வண்டி கூட கம்பேரிசன் பண்ண போகிறோன்னா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. டாட்டாவோட டிகோரோ ஈவிக்கும் நம்ம எம்ஜியோட கமாண்ட் ஈவிக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வச்சிங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் இது ரெண்டுமே எலக்ட்ரிக், அதுக்கடுத்து இது ரெண்டுமே திருத்திட்டு ஒரே பட்ஜெட் கிட்ட வருது. அதனாலேயே இந்த ரெண்டு காருக்கு நம்ம கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு கார்ல எது பெஸ்ட், எதுல நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எதுல நல்ல பேட்டரி பேக்கப், அது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பார்த்து முன்னாடி சொன்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கிரெடிட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமா இருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம அதிகமாக அவசரமா வீடியோக்குள்ள போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டிகளோட டிசைனை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜி கமாண்ட் ஈவியை பார்த்துருவோம். எம்ஜி கமாண்ட் ஈவி அது ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் டிசைன். ஆமாம், இது வரைக்கும் இதை மாதிரி ஒரு காரை நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே பார்த்துருக்க மாட்டேங்க. மேபி இதுக்கு சிமிலரான இந்த டாட்டா நேனோ அதேமாரி வண்டிகளை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஆனால் இதை மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான டிசைனோட எந்த ஒரு வண்டியுமே பார்த்துருக்க மாட்டேங்க. டிசைன் விஷயத்தில் நிச்சயமே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அப்படியே வேறு லெவலில் இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம கமாண்ட் ஈவியில் ஒரு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கலர் ஸ்கீம்ஸில் எதை நீங்கள் எடுக்கலான்றதே ஒரு பெரிய குழப்பமாயிடும். அந்த அளவுக்கான கலர் ஸ்கீம்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம இந்த டாடா டிகோராவோட டிசைன் பற்றி பார்ப்போம். டாடா டிகோராவோட டிசைனை பொறுத்த அளவுக்கு அந்த வண்டியோட டிசைன் நம்ம எம்ஜி மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரிலாம் இல்லை. அது இப்போ இருக்கிற யூஸ்வலான கார்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்சுட்டு அது ஒரு பெட்ரோல் கார் மாதிரி தான் இருக்கும். உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது ஒரு ஈவி கார்னு. ஏன்னா அந்த வண்டியோட டிசைனை அந்த டாடா டிகோரா இருந்துச்சுல, அதோட டிசைனில் தான் அப்படியே பேட்டரி அதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ஈவி காராக டாட்டா லான்ச் பண்ணாங்கன்னு போது வண்டியோட டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு இந்த டாட்டா டிகோரா ஓரளவுக்கு ஈஸ்வலாகவே இருக்கும். அப்படியே உங்களால் நார்மல் பீப்புள்ஸோட மர்ஜ் ஆகிட முடியும். இந்த எம்ஜி கமாண்ட் மாதிரி தனியாக துண்டாலாம் வெளியே தெரியாது. சரி, ஓகே. ஓவராலாக இந்த ரெண்டு வண்டியோட டிசைனில் எது பெட்டர்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களை பொறுத்து இருக்குது. நான் ரொம்ப அந்த ஒரு ஃபங்கியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த கூட்டத்திலே தனியாக தெரியணும்லாம் நினைக்க மாட்டேன். நான் மாட்டேன் அப்படியே என் வேலையை பார்த்துட்டு அப்படியே நார்மலாக போயிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டாட்டா டிகோரா ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த வண்டியோட டிசைன் அப்படியே ஒரு நார்மல் காரோட டிசைனில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே அப்படியே மர்ஜ் ஆகிடலாம். பட் ஆனால் இந்த கமாண்ட் ஈவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். பட் ஆனால் நம்ம எம்ஜின்னு பார்த்தோம்னா வச்சிங்களா, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக்கோட மர்ஜ் ஆகாது. அந்த வண்டியோட டிசைன் தனியாக துண்டாக வெளியே தெரியும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். அதனால் ரோட்டில் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது உங்களுக்கு திரும்பி பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். மற்றபடி இந்த பில் குவாலிட்டி அதை மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு பேருமே குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம எம்ஜி நல்ல ஒரு ப்ரீமியமான பிராண்டிங். அதனால் அவங்கக்கிட்ட பில் குவாலிட்டி இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் விஷயத்தெலாம் டவுட்டே ஏற்பட தேவையில்ல. அவங்ககிட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம டாட்டா இதில் ஸ்பெஷலிஸ்ட்னு நம்மளுக்கே தெரியும். அந்த பில் குவாலிட்டி அந்த ரிஃபைன்மெண்ட்லேயும் தான். டிசைனில் சொல்கிறேன், இன்ஜின் விஷயத்தை அப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வண்டியோட டிசைன் பற்றி ஓவராலாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த இன்டீரியர் சைடு கொஞ்சம் போவோம். அது அந்த சீட்டிங், வண்டியோட சீட்டிங் பொறுத்தளவுக்கும் ரெண்டுத்துமே உங்களுக்கு ஒரு 4 சீட்டர் கெப்பாசிட்டி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் நம்ம இந்த டாட்டா டிகோரான்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், அது ஒரு யூஸ்வலான கார் டிசைனில் இருக்கிறதுனால ஒரு 5 பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அசால்ட்டாகவே உட்காந்து போயிடலாம். நல்லா சீட்டிங்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த வித கவலையுமே இல்லை. பட் நம்ம எம்ஜின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு 4 பேர் உட்காரத்துக்கு தான் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு 5 பேர்லாம் உட்காரனா நிச்சயமே கஷ்டம் தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டியை காம்பேக்டாக ஆகணுன்றதுக்காக வண்டியை சுருக்கி அந்த அளவுக்கு கரெக்டான லெவலில் எடுத்துகிட்டு நிறுத்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம எம்ஜியில் 4 பேர் உட்காந்துட்டிங்கன்னா பூட் ஸ்பேஸுன்றது பின்னாடி டிக்கியை திறந்தா லைட்டாக ஒரு சின்ன பேக் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் நம்ம டாட்டா டிகோராவில் அதில் ஏதோ ஓரளவுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும் நம்ம எம்ஜியை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமே இந்த கெப்பாசிட்டி, அதான் உள்ள ஆள் உட்காரதோ பொருள் வைக்கிறதோ அதை மாதிரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நம்ம எம்ஜியை விட டாட்டா டிகோரா பல மடங்கு அதிகம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் வச்சுக்கலாம், வண்டியோட இந்த ஒரு ஹேண்டிலிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த எம்ஜியோட கமாண்ட் ஈவியை செம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா வண்டியோட டிசைன் ரொம்ப காம்பேக்ட். வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சொல்கிறேன், அப்படியே ஒரு பொம்மை காரை ஓட்டுற மாதிரி நீங்கள் அப்படியே ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம டாட்டா டிகோரா அது ஒரு யூஸ்வல் கார் டிசைனில் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். பட் இருந்தாலும் அதை ஓட்டுறது பெரிய கம்ப சுற்றுற வேலைலாம் இல்லை, அதுவுமே ஈஸி தான். பட் இருந்தாலும் நம்ம எம்ஜியை விட நம்ம டாட்டா டிகோரா விட நம்ம எம்ஜி கமாண்ட் ஈவி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றது தான் என்னோட கருத்து. சரி, ஓகேப்பா. இப்போ இந்த வண்டியோட
வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டியுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியோட அந்த ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த எம்ஜியில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் அப்படியே நீட்டுக்கு வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால் ஃபீச்சர் விஷயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் நான் இப்போயே சொல்லிடுறேன், நம்ம எம்ஜி தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம டாட்டா டிகாரா ஈவிலையும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் ஆனால் நம்ம எம்ஜியில் இருக்கிற அளவுக்குலாம் அதில் ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான கார் எடுக்கணுன்ற போது நீங்கள் கொஞ்சம் இந்த எம்ஜியை ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு டிசைனை பொறுத்த அளவுக்கு. இப்போ நம்ம இந்த வண்டியோட பவர் ஃபிகர்ஸ், அந்த ரேஞ்சு, அதை மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் பேட்டரியை பார்த்துட்டோமே. பேட்டரியை பொறுத்த அளவுக்கு நம்ம எம்ஜிலன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி தான் ஆப்ஷனில் இருக்குது. அது என்னென்னா வச்சிங்கன்னா 17 வாட்ஸ்க்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 17.3 கிலோ வாட்ஸ்க்கான ஒரு பேட்டரி. பட் நம்ம டாடா டிகாரா ஈவியில் உங்களுக்கு 2 பேட்டரி ஆப்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து அந்த மிட் ரேஞ்ச் வேரியண்ட்னு வாங்க. அந்த மிட் ரேஞ்ச் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து 19.2 கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லாங் ரேஞ்ச் வேரியண்ட். இந்த லாங் ரேஞ்ச் வேரியண்ட்டில் 24 கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பேட்டரி விஷயத்தில் டாட்டாவோட டிகாரா ஈவி தான் பெட்டர். ஏன்னா அந்த அளவுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இல்லை அதிகமாகவே இருக்கு. ஏன் பேஸ் வேரியண்ட்டே எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு 19.2 கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி. பட் ஆனால் அதில் 17 தானே. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே பேட்டரி விஷயத்தில் நம்ம டாடா டிகாரா ஈவி தான் பெட்டரு. சரி, ஓகே. இப்போ நம்ம வண்டியோட ரேஞ்ச் விஷயத்தை பார்ப்போம். வண்டியோட ரேஞ்சை பொறுத்த அளவுக்கு இந்த எம்ஜின்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு சிங்கிள் வேரியண்ட் தானே. பேட்டரியில் அந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லை. வேரியண்ட் வரும். பட் ஆனால் அதில் உங்களுக்கு பேட்டரி மோட்டர்லாம் சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. சின்ன ஃபீச்சர்ஸ் ஏற்றி கொடுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட டோட்டல் ரேஞ்சு பார் சார்ஜுக்கு 230 கிலோமீட்டர். 230 கிலோமீட்டர்ன்றது ஒரு ஈவி காருக்கு நிச்சயமே நல்ல ஒரு ரேஞ்சு தான். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசைனோட இருக்கிற கார், நானே இந்த வண்டியோட சைஸை பார்த்துட்டு நிச்சயமாக ரேஞ்செலாம் கம்மியாக இருக்கும் தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, 230ன்றது ஒரு மாடரேட் லெவல் ரேஞ்சு தான். இதுக்கு இந்த லெவல் வேறு லெவல். சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம இந்த டாடா டிகாரா ஈவியோட ரேஞ்ச் பார்ப்போம். இந்த டாடா டிகாரா ஈவியில் உங்களுக்கு 2 வேரியண்ட் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா. மிட் ரேஞ்சு வந்து உங்களுக்கு 250 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும். இந்த இடத்துலேயே நம்ம எம்ஜிஎஸ் தூக்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் என்னங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த லாங் ரேஞ்சு 240 கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி வச்சது வந்து 315 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் சார்ஜுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்சு விஷயத்தில் கண்ணை மூட்டு சொல்லலாம், டாட்டாவோட டிகாரா ஈவி தான் 100% பெட்டரு. ஏன்னா ஏகப்பட்ட ரேஞ்சு இந்த வண்டியில் கொட்டி கிடக்கு. சரி, ஓகே. ரேஞ்செலாம் ஓகே. இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னும் போது நம்ம எம்ஜி வந்து ஒரு 105 வரைக்கும் டாப் ஸ்பீடு போடுறதா நான் பார்த்தேன். அதுக்கடுத்து நம்ம டாடா டிகாரா ஈவி வந்து அதுமே திருத்திட்டு ஒரு 100 கிட்ட தான் போகும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு 2 பேர் ஈக்குவல் தான். சொல்லப்போனால் பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் அவ்வளோ பேசவே தேவை. ஏன்னா இது ஒன்றும் பைக்ஸ் இல்லை. நம்ம பர்ஃபார்மன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுறதுக்கு கார்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம யூசேஜ் வச்சு தான் கம்பேரிசன் பண்ணணும். அதனால பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிட்டோம், அதை பற்றி சொல்கிறோம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கும் இந்த 2 வண்டியிலுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டவுட்டு, இந்த எம்ஜி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைனாக இருக்கே, இதில் சேஃப்டிலாம் இருக்கா, நம்ம டாட்டா நானோ கதை மாதிரியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இதில் ஓரளவுக்கு சேஃப்டி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக்ஸ் வந்தது. வண்டியோட பில் குவாலிட்டி பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அதனால் அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைங்க. பட் ஆனால் ஏர் பேக்ஸ் விஷயத்தில் ஓகே. ஆக மொத்தத்தில் சேஃப்டியை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா ஏதோ ஓகே தான்ப்பா சொல்லலாம். அதனால் சேஃப்டின்னு வந்துட்டா அங்கே நம்ம டாடா டிகாரா ஈவி கன் மாதிரி. ஆமாம், இது உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது கிராஷ் டெஸ்ட்டில். அப்படின்னும் போது சேஃப்டி விஷயத்தில் நிச்சயமாக ஒரு பெட்டரான காராக நம்ம டாடா டிகாரா ஈவி தான் இருக்கும். எம்ஜியை விட எனக்கு தெரிஞ்ச அதுதான் பெட்ரு. அது இல்லாமல் இதுலேயுமே உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடுதுன்னும் போது கவலையே தேவையில்லை. சரி, ஓகே. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியோட சார்ஜிங் டைம் பார்ப்போம். வண்டியோட சார்ஜிங் டைமை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த எம்ஜியில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு 0 to 100 7 ஹார்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இப்போதைக்கு கிடையாது. நார்மல் சார்ஜர் வச்சு தான் ஏற்றிக்கணும். சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம டாட்டா டிகாரா இருக்குது பார்த்தீங்களா, அதோட சார்ஜிங் பற்றி பார்ப்போம். அதோட சார்ஜிங் பொறுத்தளவுக்கு நான் சொன்னோம் பார்த்தீங்களா 19.2 கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி. அது வந்து நீங்கள் நார்மல் சார்ஜரில் போகிறீங்கன்னும் போது அதுவுமே திட்ட ஒரு 7 மணி நேரம் கிட்ட தான் எடுத்துக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் இதில் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. அதில் போடுறீங்கன்னும் போது வெறுமே 1 மணி நேரத்துலேயே 0 to 80 வரைக்கும். அதுக்கடுத்து இந்த 24 கிலோ வாட்ஸ்க்கான பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு நார்மல் சார்ஜில் போகிறீங்கன்னும் போது 8 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கும். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் எடுத்துக்குன்னு வச்சிங்களேன். ஃபாஸ்ட் சார்ஜில் போகிறீங்கன்னும் போது அது இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட, ஒரு 2 மணி நேரம் கிட்ட எடுத்து. பட் என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜர் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. சரி, ஓகேங்க. ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக ப்ரைஸிங் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுவோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு இந்த எம்ஜி கமானியை பார்த்துருமா. எம்ஜி கமானில் நம்மளுக்கு 10 lakhsக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளோ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வச்சுங்களேன், பேஸ் வேரியண்ட்டு ஒரு 7,98,000 கிட்ட வரும். இவங்க கைக்கு வரும்போது 8 lakhs தொட்டு 8 lakhs மேலேயுமே கூட போய்டும். ஏன்னா அந்த ஆன் ரோட்
ப்ரைஸு டேக்ஸ் அப்படி இப்படின்னு போடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மானியம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஈவி வெஹிக்கலில் பார்ப்போம். சரி ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டுன்னு பார்த்தோன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணது ஒரு 9,98,000 கிட்ட வருது. இது கிட்டத்தட்ட 10 lakh தொட்டு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த 10 lakh பட்ஜெட்டில் இது நிச்சயமாக ஒரு பெட்டரான ஈவியாக இருக்குன்னு தோணுது. சரி ஓகே. இப்போ நம்ம இந்த டாடா டிகாரோ ஈவியை பற்றி பார்ப்போம். அதோட ப்ரைஸிங் பார்ப்போம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பேஸ் வேரியண்ட் அந்த 19 kW சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து 9,18,000 கிட்ட வருது. அதுக்கடுத்து டாப் வேரியண்ட்டு 12,77,000 கிட்ட வருது. இந்த பேஸ் வேரியண்ட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நிச்சயமாக ஒர்த்து தான். டாப் வேரியண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 319 கிலோமீட்டர். அது எப்படி ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியும். அதுவுமே நிச்சயமாக ஒரு ஒர்த்தான வெஹிக்கிள் தான். ஆக மொத்தத்தில் இந்த 2 வண்டியில் எது உங்களுக்கு பெட்டர்னு முடிவெடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவை இப்படியே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய். See you later.